வன்முறை நடந்திருந்தால் இந்த காரணத்தினால இப்படி ஆகிப்போச்சு, இது இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஸ்டாம்பீட் நடக்குதுன்னா அதுக்கு அந்த தலைவர் தான் பொறுப்பு. அவங்க தான் இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய ஒரே இடத்துல வந்து திரண்டு நிற்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த டைமில் வாங்க, இந்த நேரத்துக்கு நான் வந்துடுவேன், ஏன்னா வர்றதுக்கு 1 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் வந்து தாமதமானாலும் நீங்கள் கட்டுப்பாடாக இருங்க அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து அந்த க்ரௌடை வந்து நீங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடாது, தூண்டக்கூடாது. அது வந்து அது ரொம்ப முக்கியமான காரணம். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடில் ரொம்ப டேஞ்சரஸ் ஆட்டிடியூட். அந்த மாஸை வந்து எப்போவுமே ப்ரொவோகேட்டிவ் மாஸாக வச்சுருக்கிறது, அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுதான் தன்னுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையுன்னு அவர் கருதுறது, இது எல்லாமே வெரி ராங். அது வந்து ஃபவுல் பிளே. அது அப்படி வந்து தன்னை நம்பி வர்றவங்கள அப்படி வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள அமைதியான முறையில் அமைப்பாக்குறதுங்கிறது தான் முக்கியமானது. அதை அவர் செய்ய தவறினார்னா இன்னும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி வரும்.